போரில் வென்று வெற்றி களிப்பில் இருந்த அந்த மன்னனை ஒரு புலவரின் கேள்வி அவன் வென்றது வெற்றியே அல்ல என்பது போல் உணர்த்தி அவனது மனநிலையை மொத்தமா எப்படி மாத்தினுச்சு அப்படிங்கிற கருத்தை விளக்கறதுக்கான ஒரு புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய போர்ல மன்னன் கரிகாலன் வெற்றி அடைஞ்சாரு. அவர் யாரை வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னா மன்னன் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிறவரை. அதுக்காக ஊர் மக்கள் அனைவருமே மிக மகிழ்ச்சியில விழாக்கோலம் போட்டிருந்தாங்க. அதை இன்னும் சிறப்பிக்கும் விதமா அரசவையில ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். புலவர்கள் எல்லாருமே மன்னரை புகழ் பாடிட்டு இருந்தாங்க. ஒரு போர்ல வென்றானா அவரோட புகழ் பாடுறது அப்படிங்கிறது இயற்கை தானே. எல்லாருமே அவரோட புகழை பாடி பரிசு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இறுதியா வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவர் மட்டும் இந்த போர்ல நீ அடைஞ்ச வெற்றி வெற்றியே அல்ல, அது ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு ஒரு பாட்டும் பாடி முடிச்சிட்டாரு. இதை பாடினோடனே அரசவையில இருந்த அத்தனை பேருமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க, மன்னன் கரிகாலன் உட்பட. இவருக்கு என்ன ஏதோ சித்த பிரம்ம பிடிச்சிருச்சா, என்ன சம்பந்தம் இல்லாம இப்படி உளறிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பத்தி எந்த கவலையுமே படாம வெண்ணி குயத்தியார் அவரோட கருத்தை ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறாரு. சோழர் குல திலகமே, நீ இந்த போர்ல வெற்றி அடைஞ்சிருக்க. ஆனா உன்கிட்ட தோத்து மார்பிளப்பட்ட அம்பு முதுகு வழியா வந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வடக்கில் இருந்து உண்ணா நோன்பிருந்து இறந்தானே பெருஞ்சேரலாதன், அவன் தான் உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சான். நீ வென்றும் தோற்றுதான் நிற்கிறாய் அப்படிங்கிற மாதிரி புலவர் சொல்லிட்டாரு. கரிகாலனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன உளறிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சினம் கொண்டு கத்தியிருக்காரு கரிகாலன். ஆனா புலவரோ அவர் பேசுறதுக்கான எந்த ஒரு மறுமொழியுமே இல்லாம புன்னகையோட இருக்காரு. அவையில இருந்து அத்தனை பேருமே பார்த்திருக்காங்க. ஏற்கனவே மன்னன் கடும் கோபத்துல இருக்காரு. இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறாருங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த அப்பாவி புலவர் எரியிறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மன்னனோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தாதா? ஏன் இவர் இப்படி பண்றாரு? இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறாரோ மன்னன் அப்படின்னு எல்லாருமே அச்சத்துல மூழ்கி இருந்த டயத்துல தொடர்ந்து மன்னன் கரிகாலன் சொல்றாரு, நீங்க பாடிய பாட்டும் அதுக்கான கருத்தும் உங்களுக்கு ஏதோ சித்த பிரமை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை என்ன செய்யுது அப்படின்னாராம். வெண்ணி குயத்தியார் சொல்லியிருக்காரு, இல்லை வேந்தே, நான் ரொம்ப தெளிவான சித்தத்தோட தான் சொல்றேன். நீ அடைந்த வெற்றி உனது வாளால் அடைந்த வெற்றி. இது இன்னொரு வகையில பார்த்தா இது ஒரு ஆன்மாவின் தோல்வி. பெருஞ்சேரலாதன் வாளால தோத்துட்டான், ஆனா ஆன்மாவால் அவன் வெற்றி அடைஞ்சான். வாளின் வெற்றி பெரிதா ஆன்மாவின் வெற்றி பெரிதா அப்படின்னு கேட்டா ஆன்மாவின் வெற்றி தான் பெரியது. வாளின் வெற்றி மாறும், நிலையில்லாதது. ஆனா ஆன்மாவின் வெற்றி மாறாதது, நிலையானது அப்படின்னாராம். புலவர் சொல்றதை கேட்டுட்டு இருந்த மன்னர் கரிகாலன் சொல்லியிருக்காரு, வெண்ணி பரந்தலை களத்திலேயே வடக்கிருந்து உயிர் விட்டுட்டான் பெருஞ்சேரலாதன், அவனோட ஆன்மா எப்படி வெற்றி அடைஞ்சதாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. வெண்ணி குயத்தியார் நிதானமா சொல்லியிருக்காரு, போர்ல பெருஞ்சேரலாதன் உயிரை விட்டுட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவன் உயிரை விட்டதுக்கு அப்புறம் புகழ் அப்படிங்கிற உயிர் மறுபடியும் அவனுக்கு பிறந்தது. அந்த உயிரை உன்னால மட்டும் இல்ல, யாராலுமே வெற்றி பெற முடியாத மிகச்சிறந்த உயிர் அது, அதுக்கு சாகாத உயிர்னே பேரு அப்படின்னாராம். இதை கேட்ட கரிகாலன் ஏதோ தத்துவ பித்தேறி உளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. புலவர் சொல்லியிருக்காரு, மன்னா நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. இந்த வெற்றி விழா நாள்ல உங்களை பழித்து கூறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கண்டிப்பா நான் வரல. இன்னும் சொல்ல போனா என்னோட பாடல் உங்களை உயர்த்தி தான் கூறியிருக்கு. இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இங்க வெற்றி அப்படிங்கிற மமதையிலேருந்து விட்டுட்டு கொஞ்சம் நடுநிலையிலேருந்து என்னோட பாடலை நீங்க பாருங்க அப்படின்னு இருக்காரு. இதை கேட்ட கரிகாலன் கொஞ்சம் சினம் தணிந்து, நீங்க சொல்ல வந்த கருத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க புலவரே அப்படின்னு கேட்டிருக்காரு. புலவர் சொல்லியிருக்காரு, பெருஞ்சேரலாதனும் உன்ன மாதிரி ஒரு பேரரசன் தான். மார்பில் விழுந்த அம்பு முதுகு வழியா ஊடுருவிருச்சு அப்படின்ன உடனே முதுகுல புண்பட்ட நானும் ஒரு வீரனா அப்படிங்கிற மாதிரி எண்ணி இதுக்கப்புறம் நான் வாழணுமா, இதுக்கப்புறம் நான் வெற்றியே அடைஞ்சாலும் அது எனக்கு தோல்விதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மானத்தை காக்கணுங்கிறதுக்காக வடக்கிருந்து உயிரை விட்டான். அவன் தோத்து போய் உயிரை விடல. நீயோ உனது வீரர்களோ அவனை கொண்டு நீ இந்த போரை ஜெயிக்கல. போர்ல நீ வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ஆன்மாவின் வெற்றியை உனக்கு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லாம அவனை எடுத்துக்கிட்டான். உள்ளத்தாலும் ஆன்மாவாலும் அழிக்க முடியாத புகழ் அப்படிங்கிற வெற்றியை தன்னோட உயிரை கொடுத்து அவன் அடைஞ்சிட்டான். இப்ப சொல்லு, தோத்த அவன் வெற்றி அடைஞ்சானா இல்ல வெற்றிங்கிற இருமாப்புல இருக்கிற நீ வெற்றி அடைஞ்சியா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு புலவர் வெண்ணி குயத்தியார். இப்படி புலவர் பேசுறது கேட்ட கரிகாலன், ஒத்துக்கிறேன் புலவரே, நல்லவனை வென்றவன் தான் தோற்று போறான், நல்லவன் தோற்றாலும் வெற்றி தான் அடைகிறான், நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு கரகரத்த குரல்ல பேசிட்டு ஒரு கனத்த அமைதி அந்த அரசவையில் நிலவி இருக்கு.
சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு அங்க நடந்துட்டு இருந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கிறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு எதுவுமே பேசாம அவையிலேருந்து வெளியில் நடந்து போயிட்டார் கரிகாலன். நாம ஒரு இடத்துல வெற்றி அடைகிறோம் அப்படின்னா நம்ம யாரை வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது உண்மையிலேயே வெற்றியா இல்ல தோல்வியா அப்படிங்கிறதே நிர்ணயிக்கப்படுது. உதாரணமா இப்போ எனக்கு தமிழ் நல்லா பேச வரும், இன்னும் நல்லாவே பேசுவேன் அப்படின்னு என்னோட சொல் வளத்தையும் என்னோட தமிழ் ஆளுமையையும் போயிட்டு என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா உண்மையிலே நான் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சவன் தான். ஏன்னா என் கையை பிடிச்சி எனக்கு ஆனாவன்னா எழுத கற்றுக் கொடுத்தது அவங்க தான். அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள வெற்றி அடைஞ்சு நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வியே எனக்கு தான். அதே நேரத்தில் இப்போ ஒரு சதுரங்க போட்டி செஸ் விளையாடுறேன் அப்படின்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களோட போய் நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் நான் தோத்துட்டேன் அப்படின்னா கூட நான் வெற்றி அடைஞ்சேன்னு அர்த்தம். ஏன்னா அவர் கூட தோல்வி அடையும் போது கூட ஏகப்பட்ட விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். அப்போ அது எனக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு அது வெற்றி தான். இந்த மாதிரி தோல்வியிலையும் வெற்றி உண்டு, வெற்றியிலையும் தோல்வி உண்டு. அதனால வெற்றி அப்படிங்கிற மமதை நம்ம தலையில ஏறாம பார்த்துக்கோம். வெற்றிங்கிற மமதை நம்ம தலையில ஏறினுச்சு அப்படின்னா நம்ம வெற்றிக்கு அதோட பிடிச்சிட்டா. அதனால கமா போட்டு அடுத்த இலக்கு நோக்கி நாம போய்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.